கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 நாளாகமம் அதிகாரம் 22 வசனம் 16. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். நம்முடைய செல்வாக்கினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினாலே நாம் காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 நாளாகமம் 22:16 பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் வைத்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். நாம் எழுந்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு நாம் எழும்பி காரியங்களை நடப்பிக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மால் ஆயத்தப்படுத்த மட்டும்தான் முடியும். ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு நிச்சயமாக ஜெயம் வரும். ஆகவே கலங்காமல் கர்த்தரை முன்னிறுத்தி நம்முடைய காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நாம் சமாதானத்தோடு இருக்க நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை முன்னிறுத்தி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். மனிதனுடைய பலத்தினாலோ மனிதனுடைய செல்வாக்கை நாடியோ செல்லாமல் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீர் தருகிற ஆலோசனையின்படி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை போதித்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.